தாயுள்ளம் கொண்ட தமிழர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஃப்ரீ கால் டிப்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஐஎஸ்டி கால்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதர் கண்ட்ரியில் இருக்கிற இந்தியாவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, இல்லை மற்ற கண்ட்ரியிலிருந்து வெளியில் போன தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிலேஷனுக்கு பேசுகிறதுக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிலேஷன்ஸ் அதர் கண்ட்ரியில் இருக்கிற ரிலேஷனுக்கு பேசுகிறதுக்கும் கேட்டிருந்தாங்க. இந்த அப்ளிகேஷன் சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் தேவை. இந்த 2 அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவிலேயே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிரமம் கிடையாது. வாங்க இது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட டிப்ஸ் உடனே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் கால் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். போன உடனே இப்படி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம உங்களுடைய நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு $1 தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதே இது அன்லிமிட்டெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளஸ்ங்கிறது இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் ஓன் நம்பரே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் எடுத்து நம்ம இப்போ அங்கே கொடுக்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து நம்ம யூஎஸ்ஸு, அதனால் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு யூக்கு போனீங்கன்னா இருக்கும் யுனைடெட் ஸ்டேட் ப்ளஸ் ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த நம்பர் அப்படியே கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அதில் எத்தனை நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த நம்பர் எடுக்கிறது. இப்போ இதுக்கான கோடு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம போய் அந்த அப்ளிகேஷனில் போனோம்னா இப்போ நமக்கு கோடு கிடச்சிருக்கு இருக்கும் பாருங்கள், 1439. நம்ம இப்போ இதை வெரிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு இப்போ கால் நேம் வந்து கேட்குறாங்க. சும்மா ஏதோ ஒன்று கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதுக்கும் சும்மா இதுங்க அவங்க கேட்க மாட்டாங்க, கம்பல்சரி கிடையாது. அதனால் நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்குங்க. சும்மா இது என்னுடைய மெயிலே கிடையாது, எக்ஸாம்பிள் தான். கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லெட்டர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கால் இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் வந்து 50 சென்ட் இருக்குது. நான் இந்த 50 சென்ட்டில் நிறைய கால் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் இந்தியா நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 கொடுப்பாங்க. 50 சென்ட்டில் நீங்கள் இப்போ கிரெடிட் இருக்குது. இந்த 50 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். நீங்கள் பேசிவிட்டு மறுபடியும் நான் சொன்ன ட்ரிக்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளஸில் போயிட்டு மறுபடியும் நியூ நம்பரை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே மறுபடியும் இதையும் லாக் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் லாக் அவுட் இங்கே பாருங்கள், லாக் அவுட்னு ஆப்ஷன் இருக்குது கடைசியாக. இந்த லாக் அவுட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். மறுபடியும் ரிஜிஸ்டர் கொடுத்து சைன் அப் கொடுத்து மறுபடியும் அங்கே இருக்கிற அதில் கிரியேட் பண்ண நம்பரை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி எத்தனை வேணாலும் நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் முன்னாலும் பேசலாம். அன்லிமிட்டெட் தான். வாங்க நான் என்ன ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்தியாங்கிறனால ஃபஸ்ட்டு இந்தியா கண்ட்ரி கோட் நம்ம எப்பயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 98420223. ஏர்செல்லுடைய கஸ்டமர் கேர் நம்பர். சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன். ஹலோ, அட்டன் ஆகிடுச்சு கால். நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் டாப்அப்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம சொன்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் எத்தனை வேணாலும் கால் பண்ணிக்கலாம், கால் பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் அட்டன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சென்ட் குறைஞ்சிருக்கு. 2 சென்ட் இல்லை, 1.25 சென்ட் குறைஞ்சிருக்கும்.
இப்படி கணக்கு போட்டுக்கோங்களேன். ஒரு கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே நீங்கள் இதுலேயே இந்த இருக்கிற பேலன்ஸ்லேயே நீங்கள் 1/2 ஹவருக்கு மேலே பேசிக்கலாம் இந்தியாவுக்கு. இது மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி நம்பர் எடுக்கிறது, நம்ம ஃபேக் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் போயிட்டு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணி ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். இதையும் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு புதுசாக எப்படி மறுபடியும் நம்பர் எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா இதெல்லாம் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், என்ன மெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் கேட்காது. நாம் இப்போ சைனப் கொடுக்குறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் சும்மா சும்மா ஒரு நம்பர் ஏதோ ஒன்று சொல்கிறேன். பர்த்டே டேட் கொடுத்துக்குங்க. கொஞ்சம் பேக்கில் போயிட்டு ஒரு இந்த ரேஞ்சு கொடுத்துக்குங்க. இதெல்லாம் மெயில் கொடுத்துக்குங்க. மெயில்னு இல்லை, உங்கள் ஐடியா இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. நீங்கள் கன்ஃபார்மாக இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. ஏன்னா வெரிஃபிகேஷன் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை, இந்த இது யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஃபில் பண்ணிட்டு இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இருக்குன்னு வந்துடுச்சு. சும்மா மெயில் ஐடியில் மட்டும் ஒரு 2 எழுத்து மாற்றிட்டு கொடுத்த உடனே க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மெயில் ஐடி யாரோ நம்மள மாதிரி ஃபேக்காக கொடுத்து க்ரியேட் பண்ணாங்களா இல்லை ஒரிஜினலாக கொடுத்தாங்களோ தெரில, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ நான் இதில் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு டேப் டு கெட் யுவர் ஃப்ரீ நெட் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு ஸ்டேட்டு, அமெரிக்காவோட ஸ்டேட்டு, சும்மா இதில் எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஏரியா கோடும் இதில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கெட் ஏ கஸ்டம் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் ரெடி ஆகிடும். இருங்க, இப்போ இந்த கேப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டிக் வைங்க. அப்படியே இதை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஹவுஸில் இந்த இமேஜ் இதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணாலும் வரலாம். சும்மா அதை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ வெரிஃபை ஆகிடுச்சுன்னுது. இதுதான் இப்போ என்னுடைய நம்பரு. இப்போ பார்த்துக்குங்க, இதுதான் இப்போ நம்ம நம்பரு. இந்த நம்பர் தான் நீங்கள் போய் அங்கே கொடுத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அங்கே வெரிஃபிகேஷனுக்கு எஸ்எம்எஸ் வர்றதும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்கும் இந்த வீடியோவிலே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.